சுந்தரா, டேடே வாங்கண்ணே. அப்பா வீட்ல இல்லையாம்மா வானதி? அப்பா குளிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் வந்திருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றியா? சரிங்க அண்ணே, கூப்பிட்டுட்டு வரேன். என்ன மணி என்ன குளிக்கிறவர் குளிச்சிட்டு வர்றதுக்கு கூட காத்திருக்க முடியாம அப்படி என்ன அவசரம்? அவசரம் தாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து இறங்கிட்டாங்க. அதான் உடனடியா உங்களுக்கு தகவல் சொல்லணும்னு ஓடியாந்தேன். ஓ, என்னையா சொல்ற? சம்மந்தி வீட்டுக்காரங்க அதுக்குள்ள வந்துட்டாங்களா? கிளம்புறப்ப ஒரு தகவல் கூட சொல்லல. அவங்க என்னைக்கு நம்மகிட்ட நேரடியா பேசிருக்காங்க? எல்லா தகவலையும் இவர்கிட்ட தானே சொல்லி அனுப்புறாங்க. யாருகிட்ட சொன்னா என்னம்மா? அதான் எல்லாரும் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. அப்புறம் சுந்தரா, வந்தவங்களை நாம போய் பார்க்காட்டினா நல்லா இருக்காது. போய் சட்டை போட்டு வாங்க, நம்ம ஒரு 8 கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். எல்லாரும் சேர்ந்தே போலாம். ஆர்த்தி, ஆர்த்தி இங்க வா. ஆத்திமா, அவ எதுக்குமா அங்கெல்லாம்? என்ன நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க 2 பேரும் தனியா போய் அவங்கள பாக்குறத விட நாம எல்லாரும் சேர்ந்து குடும்பமா போய் அவங்கள பார்த்தாதான் சந்தோஷப்படுவாங்க. ஐயோ, என்னையாது? ஆர்த்தி, சீக்கிரம் வா. என்னம்மா? சம்மந்தி அம்மா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்களா? நம்ம எல்லாரும் கிளம்பி போய் அவங்கள பார்க்க போறோம். நீ நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வா போ. சரிம்மா. என்ன நீங்க என்ன புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி நிக்கிறீங்க? சொன்ன உடனே போறேன்னு ஓடுனீங்கல்ல, இப்ப கிளம்பி ரெடி ஆயிட்டு வாங்க போங்க. கிளம்புங்க சீக்கிரம்னா. ஏய், நீ எங்கடி உள்ள போற? இல்லம்மா, நீங்க தான் குடும்பமா எல்லாரும் கிளம்பலான்னு சொன்னீங்கல்ல, அதான். சொன்னது எங்களை நாங்க மட்டும் தான் போய் பார்க்க போறோம். நீயும் எங்க கூடயே கிளம்பி வந்துட்டீனா இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது? நீ வீட்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க. இங்க பாரு வானதி, நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு வை. சமையல் கட்டு அலமாரியில காசு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் போய் கறி மீன் வாங்கிட்டு வந்துரு. இங்க இருக்கிற காய்கறியும் சமைச்சிரு, ரெண்டுமே இருக்கட்டும். சரிங்கம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியாதே. எல்லாம் ருசியா இருக்கணும்டி, புரிஞ்சுதா? அப்புறம் மணி என்ன, நீங்க வழக்கம் போல வாயை பார்த்துட்டு நிக்காம ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க, எல்லாரும் கிளம்பணும். ஏங்க, சொன்னது புரிஞ்சுதா? எப்ப பார்த்தாலும் இப்படியே நின்னீங்கன்னா ஒரு வேலையும் நடக்காது. போய் கிளம்புங்க போங்க. பாப்பா, இருக்கிற மொத்த பேர் சாவியை என் கையில கொடுத்து என் உயிரை வாங்குறாங்க. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க. ராஜி, சம்பந்தி வீட்ல இருந்து வந்திருக்காங்கமா. இதோ வரேன். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. ஆண்டவா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. உட்கார். ஆமா, வானதி வரல? அவ உங்க எல்லாருக்கும் மத்தியான சாப்பாடு கொண்டு வரதுக்காக வீட்டுல சமைச்சிட்டு இருக்கா அத்தை. ஏங்க, எல்லாம் ஒண்ணா கூடி வந்திருக்கீங்க, வானதியை மட்டும் எப்படி தனியா வீட்டுல விட்டு வந்தீங்க? அதானே, சாப்பாடெல்லாம் ஒரு விஷயமா? சொல்லியிருந்தா நாங்களே இங்க ரெடி பண்ணிருப்போம். இல்லனா ஹோட்டல்ல வேணா ஆர்டர் பண்ணிருக்கலாம். ஐயோ, இருக்கட்டும் சம்பந்தி. போன தடவை நீங்க எங்க ஊருக்கு வந்தப்பவே நாங்க உங்களை சரியா கவனிக்க முடியல. இந்த முறையாவது எங்க விருப்பம் போல உங்களை நல்லா கவனிச்சு அனுப்பணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் எங்க வீட்டு சாப்பாடே ஏற்பாடு பண்ணிருக்கோம். மாப்பிள்ளையே வந்துட்டாரே. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளை? வணக்கம். நல்லா இருக்கேன். ஹாய்.
ஹாய் ஹாய் ஸ்வேதா, சாமி படத்துக்கிட்ட நான் ஒரு கவர் வச்சிருக்கேன், போய் அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. அண்ணா, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே பார்த்துட்டு இருக்க போற? அன்னிக்கிட்ட பேசணும்னு சொல்லி அவங்கள தனியா எங்கேயா கூட்டிட்டு போ. டேய் சுமார். இப்ப நீ கேக்குறியா இல்ல உனக்காக அம்மா கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கவா? டேய், உங்க அண்ணிக்கிட்ட எப்போ எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அமைதியா இரு. எங்க சுந்தரம், யாரையும் அமைதியா இருக்க விடாத அளவுக்கு ஏதாவது பேச்ச கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் உள்ளங்கம்மா எதுவும் கேள்வி கேட்காம நீங்க கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் சரிதான். மாப்பிள்ள, பிரயாணம்லாம் சௌகரியமா இருந்துச்சா? எல்லாம் பரவாயில்ல மாமா. முன்னாடி எல்லாம் திருச்சிக்கு வரதா இருந்தா ஏதோ அசலூருக்கு வந்துட்டு போற மாதிரி இருக்கும். உங்க வீட்ல சம்மந்தம் பண்ணதுல இருந்து எங்களுக்கும் திருச்சி இப்போ சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு. அது அப்பா கிட்ட கொடுத்துரு ஸ்வேதா. இல்ல ராஜி, இந்த கல்யாண ஏற்பாடுலாம் இவ்வளவு தூரம் வந்திருக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீதான். அதனால உன் கையில கொடுக்கறதா சரியா இருக்கும். என்ன சார் இது, கவர் கையுமா இருக்கிறத பார்த்தா உள்ள 2000 ரூபாயா அடுக்கி வச்சு புரோக்கர் கமிஷன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி இருக்கு. யோ, நீ வேற ஏயா, முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் உன்ன பல்கா கவனிக்கிற. நாம நினைச்ச மாதிரியே நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. பேசி வச்ச மாதிரியே அதுக்கு அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தையும் வச்சுக்கலாம். நிச்சயம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குங்கிறதுனால எங்க சார்பா கல்யாண பத்திரிக்கைய இப்பவே நாங்க ஆர்டர் கொடுத்துட்டோம். அவங்களும் ப்ரூவ் கரெக்ஷனுக்காக ஒரு காப்பி அனுப்பியிருக்காங்க. இதுல உங்க பொண்ணு பேரு, உங்க விலாசம், வீட்ல இருக்கிற மத்தவங்க பேரெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லிட்டீங்கன்னா பத்திரிக்கை நாங்க அடிக்க சொல்லிருவோம். நாங்க பார்த்த வரைக்கும் எல்லாமே சரியாதான் இருக்கு. இருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை பாத்துருங்க. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும். நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற வரைக்குமாவது வானதி தான் கல்யாணம் பொண்ணுங்கிற விஷயத்த இவளுக்கு தெரியாம பார்த்துக்கணும்.